போனால் வராததோ, பொழுது போனால் கிடைக்காததோ இல்லை. ஃபார் நோ ரீசன் அதை ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் லைஃப் லாங் வருத்தப்படுவீங்க. நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும். கரூரில் ஒரு இஷ்யூ நடந்துச்சு சார். இப்போ அதில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸோட மென்டாலிட்டி சைக்காலஜி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதை பற்றி எனக்கு ரொம்ப வருத்தம். ஐ ஃபெல்ட் வெரி சேட். எவ்வளோ ஒரு வாய்ப்பு வசதிகள் இந்த அதாவது கல்வி சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் ஃபார் நோ ரீசன் போனால் வராததோ, பொழுது போனால் கிடைக்காததோ இல்லை. ஃபார் நோ ரீசன் இப்படி உயிர்கள் பலியாகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப இட் மேக்ஸ் மீ ஸ்பீச்லெஸ். அது சமூகம் வந்து தன்னை உற்று நோக்கி கொள்றதுக்கு இது தூண்டுது. சமூகம் தன்னை பரிசோதிச்சுக்கணும். சொசைட்டி ஷுட் செக் இட் செல்ஃப். ஒரு ஸ்டாக் டேக்கிங் பண்ணணும் சொசைட்டி. யோசிச்சு பாருங்க, கரூரில் வந்து நடந்தது வந்து அரசியல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த தமிழ் சமூகம் தன்னை பரிசோதித்து கொள்வதற்கு ஒரு காரணியாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போது அவங்க கேட்ட கேள்வியிலேருந்தே ஒரு ஃபாலோஅப் கொஷின் தான் இது. நான் வந்து பர்சனலாக ஒருத்தர்கிட்டேருந்து கிடைச்ச ஆன்சர் எனக்கு. இந்த கரூர் விஷயம் நடந்த உடனே மீம்ஸ்லாம் நிறையா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து மெஸ்ஸி இந்தியாவுக்கு வராரு, டெல்லி போகிறாரு, மும்பை போகிறாரு, கேரளா போகிறாரு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்துருந்துச்சு. என்னுடைய ஃப்ரெண்டு, நான் மேன்ஷனில் காலேஜ் படிக்கிறப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், கெர்ஷோம் அவர் பேர். ஸோ அந்த மீமை நான் போட்டேன், இந்த மாதிரி கேரளா ஷுட் ஹையர் ப்ரோஸ், மெஸ்ஸி வரப்போ பார்த்து ஒழுங்காக இது பண்ணணும், அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஹையர் பண்ணி மக்களெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு போட்ட உடனே அவன் வந்து ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணான். அந்த ரிப்ளை எப்படி இருந்துச்சுன்னா, ஷிபி திஸ் வில் நெவர் ஹேப்பன் இன் கேரளா. இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேடில் மக்கள் இறக்குறதும் வந்து கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி மேரடனோங்கிற ஒரு பெரிய பிளேயரை வச்சு இந்த விஷயத்த பண்ணியிருக்கோம், அதனால் எங்களுக்கு அந்த புரிதல் இருக்குன்னு அவன் ஒரு விஷயத்த சொன்னான். அப்போ எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல்ட் ஆச்சுன்னா, நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தவறிட்டோமோ தமிழ் சமூகங்கிறது. அப்படி இல்லை அது அந்த மாதிரி ஜெனரலைஸ் பண்ண வேண்டாம். இல்லை அப்படி ஜெனரலைஸ் பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து திடீர்னு நடக்கிறது. அதனால் தமிழர்களுக்கு வந்து பக்குவம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அது கரெக்டாக இருக்குது. ஏன்னா சந்தர்ப்பம், சூழ்நிலை, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சூழ்நிலையும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. கேரளாவில் நடக்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்காக இதை ஒரு ஒப்பீடாக கொள்ளக்கூடாது. இட் வில் சேஞ்ச். அது வந்து ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நான்லாம் மட்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ரொம்ப பாமரத்தனமாக இருக்கும். அது ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துலலாம் யங்ஸ்டர்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நான் போய் ஒரு விஷயத்துக்காக நின்னேன் அப்படின்னா அது நடக்கும், சண்டை போடுவோம், நம்ம போய்ட்டு எல்லோரும் நிற்போம், போயிட்டு இதுக்கப்புறம் இது நடக்கக்கூடாது அப்படின்னு நிற்போம் அப்படின்ட்டு நிற்கிறாங்க. அது வந்து பப்ளிக் லேண்டு தான். பட் இருந்தாலும் நம்ம அதில் வந்து நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அதில் நின்ன பசங்க எல்லாருமே யாருமே அந்த ஏரியாவில் இருந்தவங்க கூட கிடையாது. அவனுக்கு ஏரியா எங்கேயும் இருக்குது, ஆனால் அங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அந்த மக்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது நான் அதில் வந்து நிற்பேன்ட்டு அந்த யங்ஸ்டர்ஸ் தான் நிற்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்க பெரியவங்களோ யாருமே நிற்கலை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து பப்ளிக் லேண்ட், இதில் நான் போயிட்டு நின்னேன்னா கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை வரும். ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணவே இல்லை. அதில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது எனக்கு என்னதான் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதில் போயிட்டு நான் குரல் எழுப்பி அதை சரி பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மனநிலை எப்படி உருவாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது என்னென்ன மாற்றத்தை நோக்கி தான். இப்போ ப்ரீவியஸ் ஜெனரேஷன் அது செய்ய மாட்டேங்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் போய் செய்கிறாங்கன்னா ப்ரீவியஸ் ஜெனரேஷன் யங்ஸ்டராக இருந்தப்போ முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் காலங்களில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு? அதான் தான் சொன்னேன், பிலிப்பீன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு சொன்னேன். எல்லா காலகட்டத்திலையுமே மாற்றங்கள் வந்துட்டு தான் இருக்கும். எல்லா காலகட்டத்திலுமே போராட்டங்கள். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமின்னு எம்ஜிஆர் பாடினார். அது மாதிரி இளைஞர்கள் எல்லா காலகட்டத்திலையும் அந்த ஒரு எழுச்சியும் இந்த சைக்காலஜி இருக்கத்தான் செய்யும். இப்போ நிறைய பேசப்படுதானா? அது இப்போ நமக்கு மீடியா வந்துட்டதுனால நமக்கு பெருசாக தெரியுது.
நாங்கள் வந்து உதாரணத்துக்கு நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது மன்றங்கள் வச்சுருப்போம். காந்தி நினைவு மன்றம், அண்ணா மன்றம், எம்ஜிஆர் படிப்பகம், இதெல்லாம் நான் பங்கெடுத்தது, நடத்துனது பள்ளிக்கூடத்து பையன் தான். ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்பி தானே. ஆனால் நாங்கள் ரசிகர் மன்றம்னு வச்சுக்கிறதுக்கு கூச்சப்படுவோம். அது என்னடா நான் போய் இன்னொருத்தர் ரசிக்கிறது, அவங்க மாதிரி நான் ஆகணும், அண்ணா மாதிரி நான் பேசணும், எம்ஜிஆர் மாதிரி நான் தலைவர் ஆகணும், அதுக்கு ஒரு மன்றம் வச்சு அதை பற்றி படிக்க பேச, அது வேற. அது இந்த புது நெல் புது நாத்துன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? பாரதி ராஜா படம் தெரியுமா? நான் பார்த்ததில்லை. அதில் இந்த இந்த ஒரு ரசிகர் மனப்பான்மையை தான் அவர் மையமாக வச்சு எடுத்திருப்பார். இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புவது என்பது இயற்கையானது. ஏன்னா அவங்க தான் புதுசாக வர்றாங்க, சமூகத்துக்குள்ளற வாழ்க்கையை இப்போ தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க ஏற்பாடுகளை மாற்ற வேண்டும்னு நினைக்கிறது புதுசு இல்லை. இயேசுநாதர் பொது வாழ்வுக்கு வந்தப்போ அவருக்கு என்ன வயசு? 30 வயசு தானே. அவர் ஒரு ஜென்சி தானே அந்த 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 தலைமுறைக்கு. அந்த மாதிரி இப்போ புத்தர் பொது வாழ்வுக்கு வந்த ரொம்ப சின்ன பையனாக தான், இளைஞனாக தானே வந்தார். ஆதிசங்கரர் எப்போ வந்தார்? 30 வயசுக்குள்ளே தானே வந்தார். பெரிய புரட்சியாளர்கள்லாம் எப்படி வந்தாங்க? சேக்குவேராவும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் எப்படி வந்தாங்க? இளைஞர்களாக தானே வந்தாங்க. அதனால் இளைஞர்கள் தான் வரணும் அப்படின்னு இல்லை, எல்லாரும் வரலாம். இளைஞர்கள் வர்றாங்கன்னா புதுசாக வர்றதுனால மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அப்படி வர்றவங்க அதை கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்துகிறாங்க, அவங்க தலைவராகிறாங்க. இல்லைன்னா நீங்கள் தரையிலேயே இருக்க வேண்டியதான். தலைவராக்குறீங்கம்மா, தரையில் உட்காந்துருக்கமா அப்படிங்கிறது நம்ம வைத்துக்கொள்ளக்கூடிய மிஷனை பொறுத்து இருக்குது, என்னது ஆகணும் அப்படிங்கிறது. அந்த மிஷன் இருந்துச்சுன்னா எதுவுமே ஆக்கப்பூர்வமாக நடக்கும். எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் எடுத்துங்க, எல்லாருமே இளம் வயசில் போராடி வந்தவங்க தானே. அது ஒரு போராட்டமாக நினச்சி அதில் முன்னேறி செல்வதற்கான முயற்சியில் இருக்கிறவங்க மேலே போகிறாங்க. தலைவனை வந்து திரையில் தேடாதீங்க, தரையில் தேடுங்க அப்படின்னு. ஸோ இந்த ஜென்சிங்கிறவங்க வந்து அந்த விஷயத்தை தப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது வந்து நம்ம அப்போ வந்து லைக் இப்போ எம்ஜிஆரோட ஐடியாலஜிஸ், அவர் கொடுத்த மேனிஃபெஸ்டோஸ்லாம் நல்லா இருந்துச்சு, மக்கள் ஃபாலோ பண்ணாங்க. பட் இந்த ஜென்ரேஷனுக்கு அது செட் ஆகுமா? ஒய் நாட்? ஏன் ஆகக்கூடாது? கண்டிப்பாக அவங்க நம்புறீங்களா? இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தலைவன் அப்படிங்கிறவரை நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டனா இல்லையாங்கிறத எப்போ தெரியும்? நான் ஒரு முடிவு எடுக்கும்போது தானே தெரியும். நான் எனக்கான தலைவனாக நான் நினைப்பவன் இப்படி இருக்கணுங்கிற கனவு எனக்கு வரும்போது, அந்த கனவு வரும்போதே நான் மெச்சூர் ஆகிடுவேன். நான் தலைவனை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது நான் மெச்சூர் ஆகிடுறேன். புரியுங்களா உங்களுக்கு? ஒரு நல்ல உணவு சாப்பிடணும் அப்படிங்கும்போது எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரோட்டீன் பற்றி தெரிஞ்சிருக்கு, கார்போஹைட்ரேட் பற்றி தெரிஞ்சிருக்கு, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கு, மினரல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ நல்ல உணவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா பரோட்டாவும் சால்னாவும் மட்டும்தான் சாப்பிட வேண்டும், சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மெச்சூரிட்டி வரும்போது நீங்கள் நல்ல தலைவனை தேர்ந்தெடுப்பீங்க. இன்னொன்று மெச்சூரிட்டி என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சோஷியல் கான்ட்ராக்ட். சரி, நான் இவருக்கு ஓட்டு போட்டேன், அவங்க எல்லாமே சேர்ந்து அவருக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்க மெஜாரிட்டி, அதை நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அது ஒரு பெரிய பண்பாடு இல்லை. அக்செப்ட் பண்ணுற அந்த அது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, கான்ஸ்டிடியூஷன், ஒரு அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டு தானே நம்மளாம் வாழ்கிறோம். உதாரணம், இந்த ரோட்டில் போகிறோம்னா கீப் லெஃப்ட்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டு தானே போகிறோம். சில நாட்டில் கீப் ரைட் இருக்குது, அது ஒத்துக்கிட்டு தானே வாழ்கிறோம். நேபாளில் நடந்ததுக்கே வருவோம். அதில் நான் நிறைய வீடியோ கிளிப்ஸ் பார்த்தேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பசங்க வந்து ஓடுறானுங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தானுங்க. நேபாளில் மட்டும் இல்லை தம்பி, பங்களாதேஷ்லேயும் இப்படி தான் இருந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. 3 முறைகள் இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. தாளமுத்து நடராஜன்னு 2 பேர் தீக்குளிச்சுட்டே செத்தாங்க.
அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் தீக்குளிச்சு செத்தாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். ராஜேந்திரன், அண்ணாமலை ராஜேந்திரன், சிதம்பரம் ராஜேந்திரன், இந்த மாதிரி எவ்வளோ பேர் செத்தாங்க. அதனால் நேபாளத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லையுமே படிக்கிறவங்க, ஏன்னா படிப்பு வந்து அவனுக்கு ஒரு கண்ணை திறக்குது இல்லை. ஒரு 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 படிக்காதவங்கள்ட்டேருந்து படிக்கிறவனை படிப்பு வித்தியாசமாக்குது இல்லை. அதனால் எல்லா நாட்டிலையுமே படித்தவங்களால தான் அந்த மாற்றங்கள் வரும். அந்த ஃபயர் இருக்கணும்ல. அப்போ அந்த துடிப்புங்கிறது கரெக்டாக அந்த ஏஜில் வந்துடுது. ஆனால் அதை வந்து கரெக்டாக கையாண்டா அதுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், துடிப்பு வந்து இளமை சில துணிச்சலை தரும். அறிவும் அனுபவமும் அந்த துணிச்சலை பக்குவப்படுத்தி செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பை தரும். இந்த தலைமுறைங்க செய்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இந்த தலைமுறை செய்கிற எல்லா விஷயத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேனாங்கிறத விட என்ன இந்த தலைமுறை அக்செப்ட் பண்ணுனாங்கிறதே முக்கியம். அப்படி இல்லை சார், இப்போ இந்த சொசைட்டி வந்து இவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்குமான்னு கேட்டால் எனக்கு என்னமோ இல்லை. பண்ணாது. இப்போ எப்படிமா, அதனால் அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் தானே, ரூசோவுடைய அந்த சோஷியல் கான்ட்ராக்ட் தான். என்னென்னா சமூகத்தில் வந்து சிலவற்றை நீங்கள் இழந்து தான் சிலவற்றை பெற முடியும். சுதந்திரமோ அல்லது மற்ற உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதோ கட்டற்று இருக்க முடியாதுல்ல. அதுக்கு ஒரு எல்லைக்குள்ளே தானே இருக்க முடியும். இப்போ நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்க முடியாது, நான் சொல்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்க முடியாது. ரெண்டு பேரும் வி மீட் அட் அ கிவன் பாயிண்ட். சரி, இதுக்காக இந்த ஒரு சுமூகமான ஒரு கலந்துரையாடலுக்காக நான் இதையெல்லாம் விட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் இதையெல்லாம் விட்டு கொடுத்துருங்க, வி மீட் அட் ஒன் பாயிண்ட் அப்படிங்கிற இதில் தானே இருக்கும். அதுதான் இப்போது கணவன் மனைவி. கணவனுக்கு தேவையானதெல்லாம் மனைவியே செஞ்சுட்டு இருக்க முடியாதுல்ல, மனைவிக்கு தேவையானதெல்லாம் கணவனே செஞ்சுட்டு இருக்க முடியாதுல்ல. செய்யலாம், ஆனால் அவங்க அதில் வந்து ஒரு காமனாலிட்டியை உருவாக்கிக்கிட்டாங்கன்னா, உனக்காக நான் இதை விட்டு தர்றேன், எனக்காக நீ இதை விட்டு கொடுன்னு ஒரு காமன் ஏரியாவை, எவ்வளவு பெருசாக அந்த காமன் ஏரியா இருக்கோ அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த உறவு இருக்கும். நண்பர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு காமனாலிட்டி உருவாகணும்ல. அந்த காமனாக இருக்கக்கூடிய ரெண்டு வளையம் தம்பி, இந்த ரெண்டு வளையத்தில் நம்ம எவ்வளவு தூரம் இந்த காமன் ஏரியாவை உண்டாக்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த உறவு வந்து அர்த்தமுடையதா. இல்லைன்னா ஒருவர் இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆகிடும். சரி, இப்போ நிறையா சொல்லிட்டீங்க, சோஷியல் கான்ட்ராக்ட் பற்றி பேசிட்டீங்க, ஜென்சி சைக்காலஜியை வந்து எங்களுக்கு தெளிவாகவே புரிய வச்சிட்டிங்க. ஆனால் இந்த ஜெனரேஷனுக்கு, இந்த தலைமுறைக்கு மற்றவங்களாம் கொடுக்காத ஒரு அட்வைஸ் நீங்கள் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னவாக இருக்கும்? அது மற்றவங்க கொடுக்காத நான் என்ன சொல்ல போகிறேன். ஆனால் நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்கிறதே உங்களுக்கும் சொல்கிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். ஒன்ஸ் யூ மிஸ் த பஸ், அவ்வளோதான். அதனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அளந்து வாழணும். எல்லாத்துலேயும் ஆனால் வாழணும், ரசித்து வாழணும், அனுபவித்து வாழணும். ஏன்னா ஒன்ஸ் யூ மிஸ். இப்போ நீங்கள் நினச்சா பரோட்டா சாப்பிட முடியும், ராத்திரியும் சாப்பிடுவீங்க. இப்போ என்னால் 6 மணி 7 மணிக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நீங்கள் நினச்சா கவலையே இல்லாமல் பூரி சாப்பிடுவீங்க. நான் பூரியை பார்த்தோன்னே கொலஸ்ட்ரால், ஆயில், ஹார்ட் அட்டாக், பிபி நினைக்கிறேன்ல. டாக்டர் சொல்கிறார்ல, சார் தோசைக்கு பதிலாக இட்லி சாப்பிடுங்க சார், சட்னிக்கு பதிலாக சாம்பார் சாப்பிடுங்க சார் சொல்கிறார்ல. அந்த மாதிரி எல்லாமே ஒரு முறை தான். இப்போ இந்த தலைமுறையினரை அப்ரிஷியேட் பண்ணும் விதமாக அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இளைஞர்களால் தான் ஒரு சமூகம் முன்னோக்கி செல்ல முடியும். அப்படி நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ சமூகம் முன்னோக்கி தான் போகும். யாராவது ஒருத்தர் அதை செய்வாங்க இல்லையா? அதில் பங்கு பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க. டோன்ட் மிஸ் த பஸ். வாய்ப்பை நழுவ விடாதீங்க. இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்புங்கிறது ஃபேண்டாஸ்டிக். நான் என்னுடைய தலைமுறையோ, என் பெற்றோருடைய தலைமுறையோ, அல்லது எனக்கு அடுத்து வந்த தலைமுறையோ, எனக்கு அடுத்து வந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை நீங்கள். இப்போது அதான் ஜென்சி.
இந்த ஜென் ஜீக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சமூக டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு பாருங்க, ஃபேண்டாஸ்டிக், கற்பனை கெட்டாதது. அதை பயன்படுத்திக்கங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின பாட்டு, ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இந்த வாய்ப்பை, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நாடோடி மன்னன்ல எம்ஜிஆர் பாடுவார். அது மாதிரி இந்த வாய்ப்புங்கிறது பொன்னான வாய்ப்பு, அதை பயன்படுத்தணும். அதை ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் லைஃப் லாங் வருத்தப்படுவீங்க. நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. நானே எவ்வளோ வருத்தப்படுவேன். நான் இந்த பண்ணியிருக்கலாமே, பண்ணியிருக்கலாமே. அது அது ரியலைஸ் பண்ணிட்டாலே நல்லாயிடும். இப்போ இந்த தலைமுறைங்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்த பண்ணாதுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நேரத்தை வீணடிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கிரேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைம் தான். கிரேட்டஸ்ட் ரிசோர்ஸும் டைம் தான். இந்த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் டைம் தான். எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும். ஒரு நாளைக்கு எல்லாருக்கும், மார்க் ஜுக்கர்பர்க்குக்கும் 24 மணி நேரம் தான், எனக்கும் 24 மணி நேரம் தான், எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். அவன் எங்கே போயிட்டான்? அவன் அந்த டைமை மிஸ் பண்ணிடாது. முயற்சி செய்யுங்க. உங்களால் எதை முடியுமோ அது சிறப்பாக செய்யுங்க. வாட் எவர் யூ கேன் டூ இட் வெல்.